ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th செகண்ட் டேர்மில் இருக்க வெப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்பம் டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 7th 8th 9th 10th இருக்குது. ஆல்ரெடி 7th 8th வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வெப்பநிலையை குறைக்கும் போது தலையில் மாற்றம் ஏற்படுது. வெப்பம் எந்தெந்த வழியிலாம் பரவுது அப்படின்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல். இப்போ வெப்ப கடத்தல் பற்றி பார்க்கலாம். வெப்பம் அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு பரவுது. அதுதான் வெப்ப கடத்தல். அதுக்கு எக்ஸாம்பிள் பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதாக தான் அது வெப்பநிலையில் பயன்படுது. கம்பளி ஒரு அறுதி கடத்தி. ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது வெப்பச்சலனம். வெப்பச்சலனம்னா என்ன அப்படின்னா ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் பரவுவது தான் வெப்பச்சலனம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கடல் காற்றும் நிலக்காற்றும். அதாவது பகல் நேரத்தில் கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுவது கடல் காற்று. இரவு நேரத்தில் காற்று நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசினா அது நிலக்காற்று. ஆப்போசிட்டில் வரும், அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். மின்விளக்கு, மின்விசிறி. அதாவது நம்ம ஃபேனில் மேலே தூசியெல்லாம் படிக்குதுல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெப்பச்சலனம் தான் காரணம். அடுத்து வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சுடா என்ன அப்படின்னா ஒரு பருப்பொருளின் உதவியின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிறகுதான் வெப்ப கதிர்வீச்சு. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமையல் பாத்திரங்கள் அடிப்பது அந்த கருப்பு நிறம் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி 8th பார்த்துருக்கோம். அடுத்து விமானத்தின் புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா சூரியனிலிருந்து விமானத்தின் மீது விழும் கதிர்வீச்சின் பிரதிபலிக்கிறதுக்காண்டி அது பளபளப்பாக வச்சுருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகேவா. அடுத்து வெப்பநிலையோட அளவீடுகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னா பாரகீட் அளவீடு, செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட், கெல்வின் அல்லது தனித்த அளவீடு. ஓகேவா. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலா ஆல்ரெடி குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. செல்சியஸ் அளவீட்டை பாரகீட் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு, பாரகீட் அளவீட்டை செல்சியஸ் மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு, இந்த ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நீரின் மும்மை புள்ளி என்ன மதிப்பு என்ன அப்படின்னா 1/273.15 பங்கு ஆகும். அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது பொருத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நீரோட கொதிநிலை, பனிக்கட்டின் உருகுநிலை எல்லாமே கெல்வின், செல்சியஸ், பாரகீட்டில் என்னென்ன அளவு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற டாபிக் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகேவா. சயின்ஸை பொறுத்தவரை மொத்தமே 5 கொஸ்டின் தான் வரும், அதனால ரொம்ப பார்க்க தேவையில்லை. சோசியல், அயனம் நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸில் நான் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தன்வெப்ப ஏற்புத்திறனோட அலகு என்ன அப்படின்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகேவா. இதை நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னா 4200. கீழே பாக்ஸில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ஏன்னா பொறுத்துக்களை கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஓகேவா. நீரோடது 4200னா அதில் பாதி பனிக்கட்டியோடது 2100, நீராவியோடது 460. அந்ததையும் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின் நிலை மாற்றம் டாப்பிக்கில் இருக்குது பாருங்கள். நீரை பொறுத்தவரை அதோட உறைநிலை என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அதைத்தான் கொடுத்துருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பின்னாடி உள்ளுறை வெப்பம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மறைந்திருப்பது எனப்படும். உள்ளுறை வெப்பம் என்பது மறை வெப்பம் அல்ல மறைந்திருக்கும் வெப்பம் சொல்கிறாங்களாம். அவ்வளோதான். உள்ளுறை வெப்பத்தோட எஸ்ஐ அலகுனா ஜூல்/கிலோகிராம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சு நாளைக்கு 10th இருக்க வெப்பத்தை பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் ஒன் வேர்டு பின்னாடி கேட்ட மாதிரி நானும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.